Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் எனக்கு ஆர்டர் கிடச்ச கொக்கோமெலன் தீமில் உள்ள கேக், அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி ஃப்ளாட்டாக உள்ள கேக்கில் அந்த கொக்கோமெலன் ஷேப்லேயே அந்த பால் ஷேப்லேயே வந்து செய்த ஒரு கேக்கோட டெக்கரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த கொக்கோமெலன் தீம் கேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கொக்கோமெலன் தீமுக்கு மேட்சிங்காக வரது மாதிரியே அந்த சிக்கிள், கேக் பாப்ஸ், கப் கேக்கு, இந்த மாதிரி ஒரு 6 வெரைட்டிஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு கூடயும் எனக்கு வேறையும் ஒரு 3 கேக்ஸ் ஆர்டர் இருந்துச்சு. பட் அது வந்து ரொம்ப சிம்பிள் டெக்கரேஷன்ஸ், சின்ன சின்ன கேக்ஸ் தான். ஸோ இந்த கேக்கோட பேக்கிங் ஒர்க் எல்லாமே நான் 1 டே முன்னாடியே முடிச்சு அது ஒரு ஐட்டேட்டாக உள்ள ஒரு பெரிய கண்டெய்னரில் நான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி நான் வச்சுட்டேன். ஸோ இந்த கேக்ஸோட க்ரம் கோட்டிங் ஒர்க் எல்லாமே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா 1 டே முன்னாடி எனக்கு வேறையும் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு அது பேக்கிங் முடிக்கிறதுக்குள்ளே டைம் தான் இருந்துச்சு. அதனால் பேக்கிங் ஒர்க் 1 டே முன்னாடி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராகவே எழும்பி க்ரம் கோட்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதில் இப்போ எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 kgக்குள்ளே ஒரு பிளாக் ஃபாரஸ்ட்டு, 1/2 kgக்குள்ளே ஒரு ரெட் வெல்வெட் கேக்கு, அப்புறமா 3/4 கிலோ அளவுக்குள்ள ஒரு ஸ்ட்ராபெரி கேக்கு, இந்த மாதிரி 3 கேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அப்புறம் இதில் வந்து பீஸ் கேக்கு பண்ணுறதுக்கு, அதாவது பேஸ்ட்ரி பண்ணுறதுக்கு வந்து அதுக்கும் நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெட் வெல்வெட் கேக்கை வந்து பேக் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் கப் கேக்கு, டோனட், இது எல்லாமே சேர்த்து தான் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வெயிட்டுக்குள்ளே ஒரு ட்ரீம் கேக்கும் கேட்டிருந்தாங்க. அப்போ அதுக்குள்ளே ஸ்பாஞ்சும் சேர்த்து நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஒர்க்கராக செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா கேக் ஸ்பாஞ்சஸையும் டிமோல்ட் பண்ணி அந்த எல்லா கேக்ஸையுமே வந்து ஸ்லைஸ் பண்ணி தனித்தனியாக எடுத்து, ஒவ்வொரு கேக்கும் வந்து தனித்தனியாக நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்படி எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா எல்லா கேக்கோடையும் க்ரம் கோட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ க்ரம் கோட்டிங் எல்லாமே முடித்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு கேக்காக எடுத்து அடுத்த டெக்கரேஷன் ஒர்க் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பால் கொக்கோமெலன் ஷேப்பு, அந்த பால் ஷேப்புக்கு வந்து கேக்கை கட் பண்ணி அந்த ஷேப்புக்கு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கொக்கோமெலன் கேக் பார்த்தீங்கன்னா 2 kg வெயிட்டுக்குள்ள ரெட் வெல்வெட் கேக், அது வந்து நான் டாலாக செய்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நார்மலாக இப்போ கொக்கோமெலன் தீம்லேயே கேட்டிருந்தாங்கன்னா கூட அது ஈஸியாக இருந்திருக்கும். ஜஸ்ட்டு ப்ளெயினாக நம்ம ஐசிங் செய்துட்டு அதில் எப்பவும் போல் அந்த க்ரீன் கலரில் ஸ்ட்ரிப் லைன்ஸ் வந்து கொடுத்து ஃபாண்டனில் லைன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இது வந்து அவங்க கரெக்டாக அந்த கொக்கோமெலன் ஷேப்பு பால் ஷேப்லேயே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஒவ்வொன்றா அந்த பிக்சர் பார்த்தப்போ ஆக்சுவலி என்னோட மைண்டில் எப்படி இருந்ததுன்னா அது ஒரு வாட்டர்மெலன் ஷேப்பில் வந்து பால் ஷேப்புக்கு வரும் அப்படிங்கிறத ஒன்று மைண்ட் செட்டில் வச்சுட்டு நான் வந்து அந்த ஷேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதை ஒவ்வொன்றா நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அது வந்து வாட்டர்மெலன் ஷேப் தான், பட் வந்து அந்த பால் டைப்லேயே வராது. டாப்பு கொஞ்சம் அகலம் கூடுதலாக, பாட்டம் கொஞ்சம் அகலம் கம்மியாக, அந்த ஒரு டைப்பில் தான் வரும். நான் வந்து அதை கவனிக்காமல் ஃபுல்லாக ஒரு பால் ஷேப்பில் வர்றது மாதிரியே அந்த ஷேப்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதை நீட்டாக ஒரு க்ரம் கோட் கொடுத்து அந்த மாதிரி நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி இது ஐசிங் செய்து முடிக்கிறது வரைக்கும் அதை நான் செய்த அந்த ஷேப் மிஸ்டேக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் செய்து முடித்ததுக்கப்புறமா என்னமோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அந்த பிக்சர் நான் கிராஸ் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சு ஓகே அந்த ஷேப்பு கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த கொக்கோமெலன் கேக்குக்கு நான் யூஸ் பண்ணது ஐசிங்க்கு யூஸ் பண்ண கேக் கலர் பார்த்திங்கன்னா மேஜிக் பிராண்டில் உள்ள ரேடியன்ட் க்ரீன் கலர். ஓகே, அதுதான் அந்த ஒரு கிளிப்பச்சை கலர்லேயே வரும். ஸோ அப்புறமா இதுக்கு வந்து ஐசிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐசிங்கும் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி இந்த ப்ளெயினாக நமக்கு இந்த சர்க்கிள் ஷேப் இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து ஐசிங்குமே கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபுல் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நார்மல் ஸ்க்ராப்பர் இல்லாமல் இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி தான் அது ஃபுல்லாகவே வந்து லெவல் பண்ணி எடுத்துருந்தேன். ஸோ இந்த கேக்குக்கு நீட்டாக ஐசிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா பேலன்ஸ் உள்ள கேக்குக்குமே ஐசிங்கும் செய்து டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே செய்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதில் வந்து பெரிய தீம் டெக்கரேஷனோ கொஞ்சம் ஓவராக யூனிக் டிசைன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கேஷுவலாக பண்ணுற சிம்பிள் டிசைன் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேக்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் போல் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே நான் முடிச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா தான் இந்த கேக் பாப்ஸ், கேக் சிக்கிள், ஹாட் சிக்கிள் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன்.
இந்த கேக் சிக்கிள், கேக் பாப்ஸ், அப்புறமா வந்து டோனட், ஹாட் சிக்கிள் இதெல்லாமே செய்கிற வீடியோஸ் வந்து நான் செப்பரேட்டாக டீட்டெயில்டாக நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ கஸ்டமர் வந்து அந்த டெசர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே உள்ள வைக்கிற ஸ்டஃப் வந்து ரெட் வெல்வெட் பேஸ்டாக தான் இருக்கணும். அதாவது இப்போ கொக்கோமெலான் அப்படின்னா என்னோட வாட்டர்மெலான் தனி உள்ளே வந்து ரெட்டும் வெளியில் க்ரீன் அந்த ஒரு காம்பினேஷனில் இருக்கும்ல. ஸோ அவங்களும் அதே மாதிரி உள்ளே வந்து ரெட் கலர்லேயும் வெளியில் க்ரீன் இருக்கிறது மாதிரியுமே எல்லா டெசர்ட்டும் வந்து டெக்கரேட் பண்ணி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கொக்கோமெலான் தீம் அந்த கேக்கில் டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ளே ஃபாண்டன் ஒர்க்கும் எல்லாமே நான் செய்து வச்சுருக்கிறேன். அந்த க்ரீன் கலரில் உள்ள ஸ்ட்ரிப் டிசைன் செய்திருக்கிறேன். அப்புறமா வந்து அந்த கொக்கோமெலான் ஃபேஸ், அப்புறம் நேம் வந்து வெர்டிகலாக வைக்கிறது மாதிரி அதுவும் வந்து ஃபாண்டன்லேயே தான் செய்து எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து கொக்கோமெலான் ஃபேஸ், அப்புறம் அந்த நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து நான் ஃபாண்டனில் தான் செய்து எடுத்திருக்கேன். அப்புறமா மெயினாக அந்த கொக்கோமெலான் கேக்குக்கு மேலே வர அந்த ஒரு கொம்பு மாதிரி இருக்குல்ல, அந்த பிங்க் கலர், அப்புறமா அந்த 2 கொம்பு. ஸோ அந்த பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேக் தான் வச்சுருக்கேன். உள்ளே கேக்குக்கு மேலே தான் ஃபாண்டன் வச்சு கவர் பண்ணி அந்த ஒரு ஷேப்பில் வந்து நான் செய்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த கேக்கோட ஃபுல் டெக்கரேஷன் வீடியோ எனக்கு டீட்டெயில்டாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முடியலை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஒன் டே முன்னாடியும் எனக்கு வேறு ஒர்க்குகள் இருந்ததுனால அன்றைக்கி மார்னிங் தான் எனக்கு க்ரம் கோட்டிங் ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ மத்தியானம் உள்ள அந்த கேக்கோட ஒர்க் எல்லாமே முடிச்சு ஃப்ராஸ்டிங், ஐசிங் அதெல்லாமே செய்கிறதுக்கே எனக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த குட்டி குட்டி கேக் பாப்ஸ், கேக்ஸுகள் இதெல்லாமே செய்து அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் அந்த டெக்கரேஷன் ஒர்க் லாஸ்ட்டு தான் டெக்கரேஷன் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஃபாண்டன்ட் ஒர்க்கு செய்து அதை வந்து கேக்கில் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போவே வந்து கேக் டெலிவரிக்குள்ள டைம் பக்கத்தில் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து கேமரா வச்சு ஒன்றா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியலை. அது மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஷேப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. எனக்கு அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 2 monthsக்கு அப்புறம் அகெயின் சேம் இந்த மாடல் பார்த்துட்டு தான் வேறு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. சேம் இதே பால் ஷேப்லேயே வந்து கொக்கோமெலான் தீமில் செகண்ட் பர்த்டேக்குள்ள கேக், ஆக்சுவலாக அது வீட்டில் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கேக்கு மட்டுமா கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் நான் ஞாபகம் வச்சுருந்து அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக செய்தெடுத்தேன். ஸோ அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னொரு கேக்கில் நீட்டாக அந்த கொக்கோமெலான் ஷேப்புக்கே வந்து நான் செய்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேக்குமே ஃபுல் எடிபிள் தான். அந்த ஃப்ரண்டில் உள்ள ஃபேஸ், அப்புறம் நம்பர் 2 அந்த குட்டி வண்டு, அதோட அந்த கொண்டை, சைடில் இருக்கிற நேம், அந்த வெர்டிகலாக இந்த லெட்டர்ஸ் கலரில் லெட்டர்ஸ் வச்சு உள்ள அந்த நேம், அது எல்லாமே வந்து ஃபாண்டன்லேயே தான் நான் செய்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு நியூ கான்செப்ட், நியூ ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து பேக்கிங் கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட லிங்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அது ஃபாலோ பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.